தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாளாக இந்த பரிசுத்த நாளிலும் நாம் அனைவரும் கூடி நமது ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் தந்த நல்ல கிருபைக்காக ஆண்டவரை துதிப்போமாக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நமக்கு தேவன் தருகிற ஆலோசனைகளை நாம் கேட்போம். அந்த நாட்களிலே தேவனிடத்திலிருந்து கேட்ட செய்தியை ஜனங்கள் மத்தியில் வாசிக்கும் போது நாங்கள் அப்படியே செய்வோம் என்று தலை வணங்கினார்கள். ஆமென். அப்படி போல இந்த நாளிலும் நமக்கு தருகின்ற தெய்வீக ஆலோசனை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டவைகளாக இருக்கிறபடியினால் அவைகளை நாம் கேட்டு அவைகளுக்கு தலை வணங்கி அவைகளை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவனும் நம்முடைய 2 தூதர்களும் ஆபிரகாம் வீட்டு வழியாக வந்தார்கள். எங்கே போவதற்கு? சோதோம் கொமோராவுக்கு போவதற்காக வந்தார்கள். சோதோம் கொமோராவினுடைய பாவம் வானம் மட்டும் எட்டிவிட்டது என்று அறிந்து அந்த சோதோம் கொமோராவை அழித்து போடும்படியாக தேவன் அனுப்பினார். அந்த வழியாக வந்தார்கள். ஆபிரகாம் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உபசரணை செய்து அனுப்பும் போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இப்பொழுது சோதோம் கொமோராவுக்கு போகிறோம், அங்கே தேவனால் உரைக்கப்பட்டவர்கள் உண்மை என்று அறிந்து அந்த காரியத்தை செய்ய அங்கே போகின்றோம் என்று சொன்னபோது அங்கே ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் கேட்ட வார்த்தை என்னென்றால், ஆண்டவரே, துன்மார்க்கரோடு நீதிமானையும் வாரிக்கொள்வீரோ, நீதிமான்களை துன்மார்க்கரோடு அழித்து விடுவீரோ என்று கேட்டார். அப்போ ஆண்டவர் சொன்னார், அப்படி செய்ய மாட்டேன். அப்போ அந்த பட்டணத்தில் 50 நீதிமான்கள் இருந்தால் அழிக்க மாட்டேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 5, 10 குறைந்து வந்து 10 நீதிமான்கள் வரைக்கும் வந்தார். வந்து 10 நீதிமான்கள் இருந்தாலும் அழிக்க மாட்டேன். அப்போ அந்த பட்டணத்தில் 10 நீதிமான்களும் இல்லை. ஆனபடியினால் ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரே ஒரு நீதிமான் இருந்தார். அவர் பேர் என்ன? லோத். அவருக்கு என்ன பேர்? பாவத்தை கண்டு மனங்கசந்த நீதிமானாகிய லோத் என்று எழுதியிருக்கிறது. அப்போ என்ன செய்யறது? பட்டணத்தை 10 நீதிமான்களும் அழிக்காமல் இருக்க இல்லை. ஆனபடியினால் அதாவது அவர் அந்த நீதிமானை வெளியே எடுத்துவிட்டு பட்டணத்தை அழிக்க சுத்தம் கொண்டார். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால நீ வெளியே புறப்படு, சூரியன் ஒதிக்கும் போது இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும், ஆனபடினால் நீ அதற்குள்ளாக வெளியேறிவிடும் இந்த பட்டணத்தை விட்டு என்று சொன்னார். புறப்பட்டார்கள். புறப்படும் லேட் ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஏன் லேட் ஆயிட்டு? வீட்டில் அவருக்கு ஒரு மனைவி, 2 பிள்ளைகள் உண்டு, 2 வாலிப பிள்ளைகள். அவர்கள் ட்ரெஸ் பண்ணி அவர்கள் மேக்கப் பண்ணி வெளியே கிளம்புறதுக்கு நேரம் ஆகிட்டே இருக்கு. அவர்கள் இப்பொழுது இந்த பட்டணம் அழிய போகுதுங்கிறது இல்லை கவலை. இப்போ அவர்கள் வெளியே போனா மேக்கப் பண்ணணும், மேக்கப் பண்ண போக முடியாதுல்ல. ஆனப்படினால அவர்கள் மேக்கப் பண்ணி இவர் சொல்ல நேராயிட்டு சூரிய உதயத்தோடனே இந்த பட்டணம் அழிஞ்சு போகும். இன்று மக்களுக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா? இது பட்டணம், இந்த உலகம் அழியக்கூடிய காலம் நம்ம நெருங்கிட்டு வெளியே வா என்று கர்த்தர் சொல்லுகின்றார். தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் அதாவது தூதர்கள் பார்த்தார்கள், பொழுது உதிக்க போது ஓடி போய் 2 பேர் அந்த பிள்ளையினுடைய கை, மனைவியினுடைய கை இவருக்கெல்லாம் பிடித்து பலாத்காரமாக ஊருக்கு வழி கொண்டு இழுத்து கொண்டு விட்டார்கள். அப்போ அவர் லோத்து நீதிமானாயிருந்தார். அவருடைய மனைவி பிள்ளையும் அந்த ஸ்டேஜில் இல்லை. ஆனபடியினால் அந்த அம்மாவுக்கு இந்த வார்த்தையில விசுவாசம் இல்லை. ஏதோ அவர் நீதிமானாயிருக்கிறார் என்றுதான் இருந்தார்கள். ஆனபடியினால் வெளியே கொண்டு விட்டவுடன் இந்த அம்மா என்ன பண்ணாங்க? அதாவது வீட்டில் என்னெல்லாம் இருக்கு? நகை நட்டு, நகையோட சேர்ந்து நட்டு, நகையும் நட்டும், துணியும் மணியும் செல்வமும் வீடு நிறைய இருக்கு.
இவனும் களவாண்டுட்டு போயிடக்கூடாது. இவங்க வந்தால்தானே நாம் இப்படி இவங்க நம்மளை அனுப்பிவிட்டாங்க, போய் எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்ணு. திரும்பி பார்த்தார்கள். இன்றைக்கு அங்கேதான் நிற்கிறாங்க. தேவனுக்கு மகிமை, தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உள்ள அருமையானவர்களே. சின்ன பிள்ளைகளுக்கு கசப்பான மருந்து கொடுத்தா தான் நோய் சோமாக, அதுக்கு தெரியாது. அந்த தாய் நம்மளை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துறால கசப்பான மருந்து கொடுத்தேன் இல்லை, நோய் சோமார். தேவனுக்கு மகிமை. லேலுயா லேலுயா லேலுயா. 31 நிற்கிறார்கள். நாங்கள் அந்த நாட்டுக்கு போயிருக்கும் போது ரன்னிங்கில் அந்த மலையை காணார்கள். அந்த மலையில் தான் அந்த அம்மாவுடைய உருவம் நிற்கிறது 31 என்று சொன்னார். தேவனுக்கு மகிமை. அப்புறம் சரி ஓடிப்போ, உன் ஜீவன் தப்ப ஓடுகிற 2 பிள்ளைகளையும் கூட்டிட்டு என்று சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்? அதைத்தானே இப்ப நம்ம தியானிக்க போகிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் அந்த நாளிலே ஒரு நீதிமானாக இருந்தார், ஆனால் அவரிலும் ஒரு தடை. இப்போ நீ ஓடி போயிரு, ஓடி போகும்போது சொன்ன போது ஓடிப்போ, ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று சொன்னார். திரும்பி பாராதே, பின்னிட்டு பாராதே, ஓடி. அருமையானவர்களே, நாம் உலகத்தில் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழிவினின்று லோத்து விடுவிக்கப்பட்டார். இப்ப என்ன என்றால், நீ இன்னும் ஜீவன் தப்ப இன்னும் அழிவு இருக்குது, பிள்ளைகளுக்கு இருக்கு. ஓடி அந்த தப்பித்து எங்க போனோம்? மலைக்கு ஓடிடணும். அப்பதான் லோத்து என்ன சொல்லுகிறார்? வாசிங்க. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வரைக்கும். இந்த லோத்து ஆண்டவருக்கு ஆலோசனை சொன்னார். ஆண்டவர் சொன்னார் மலைக்கு ஓடி போன்றார். இவர் என்ன சொன்னார்? அப்படி அல்ல ஆண்டவர், அப்படி இல்லை, நீர் சொல்லுகிறபடி அல்ல, என்னுடைய சூழலை உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அங்கே போக முடியாது, பயமா இருக்கு, என்னுடைய ஜீவன், நான் அங்கே போனால் செத்து போவேன், அதனால அங்கே நான் போக முடியும், இதெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? அங்கே என்னால் போக முடியாது அப்படின்னு பக்கத்தில் ஒரு ஊருக்கு பாருங்க, ரொம்ப பக்கம், இதில் போயிடுறேன். அது மாத்திரமல்ல, அது சின்ன ஊர் தானே. அவர் என்ன அர்த்தத்தில் சொல்றாரு தெரியுமா? பெரிய பட்டணத்தில் தான் பாவம் இருக்கும். 2 பிள்ளைகளை கையில் வச்சிருக்கிறேன். அப்படினால பெரிய பட்டணத்தில் தான் பாவம் இருக்கும். இது சின்ன ஊர் தானே, பக்கத்தில் இருக்குல்ல, அங்கே போயிடுறேன். ஆண்டவர் என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? வேண்டாம்னு சொன்னாரா? சரி என்று சொன்னார். அதாவது தேவ சுத்தம் வேறு, அனுமதி வேறு, 2 இருக்கு பாருங்க. தேவ சுத்தம் வேறு. மலைக்கு போகணும், மலைக்கு போனால்தான் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு என்று சொன்னார். இவர் அப்படி அல்ல ஆண்டவர் என்று விளக்கம் சொல்றார் பாருங்க, வாசிங்க. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராது, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாது, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். மலைக்கு ஓடிரு, மலைக்கு ஓடிரு, இயேசு ஓடிரு, மலைக்கு மேல் இருக்கிற சபைக்கு ஓடிரு, ஓடி போய் உன்னுடைய பிள்ளையுடைய ஜீவனம் காக்கப்படட்டும் என்று சொன்னார். அதற்கு லோத்து அப்படி அல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது. அப்படி அல்ல ஆண்டவரே, அப்படி அல்ல, நீர் சொல்றபடி அல்ல. இதுதான் இன்றைக்கு நடக்கிற காரியம். நீர் சொல்கிறபடி இப்படி நான் செய்தால் உலகத்தில் வாழ முடியாது, சொந்தம் என்ன நேசிக்காது, சொந்தம் பகைச்சிடும், நண்பர்கள் எல்லாம் சுற்றுச்சூழல் நெருக்கி போடும். ஆனபடினால அப்படி அல்ல ஆண்டவரே, நான் ஒன்று சொல்றேன் என்று சொல்லுகிறார். வாசிங்க. பிராணனைக்காக தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். ஆமா, இப்ப என்ன அழிவு நின்று மீட்டுட்டீர், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், கடவுளை பிள்ளையாக மாறிட்டேன், அது ரொம்ப பெரிதான கிருபையா இருக்குது. மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கினை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறது, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றார். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்தில் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன். தேவனுக்கு மகிமை. தேவன் பேசுவார், தேவன் சொல்லுகிறது சில சந்தோஷமாய் சொல்லுவார், அவர் மன கஷ்டமாய் துக்கமாய் சொல்லுவார். இப்போ இவர் கேட்டுக்கிட்டார், நீர் சொன்னபடி இல்லை, அப்படி இல்லாண்டவர் அப்படி இல்லை. அப்படினால இது இந்த ஊர் ரொம்ப பக்கம் வரைக்கும் பாருங்க, அங்கே போயிடுறேன்.
மகிமை. அல்லேலூயா. இப்போ ஆலயத்துக்கு எவ்வளவு தூரத்துல தான் வர்றீங்க. தேவனுக்கு ஜீவன் தப்ப நாம் எல்லோரும் வந்திருக்கிறோம். வரக்கூடிய அழிவு நின்று தப்பிக்கப்படுவதற்கு வந்திருக்கின்றோம். ஆண்டவருக்கு மகிமை. அப்படியே சரின்ட்டார், அனுமதி கொடுத்துட்டார். தேவ சுத்தம் அதுவல்ல. தேவனுக்கு மகிமை. அவர் என்ன சொன்னார்? இது கிட்ட இருக்குது, சின்ன ஊர் தான். ஆண்டவருக்கு பெரிய ஒரு சின்னவர் தெரியாதா? எல்லாம் தெரியும் தானே. ஆண்டவருக்கு ஆலோசனை அப்படி இல்லை, இப்படி நான் இப்படி சொல்றேன், இதுதான் எனக்கு முடியும், இதுக்கு மேல என்னால முடியாது. அந்த ஊருக்கு போனார். அந்த ஊர் பேர் என்ன? சோவார். அந்த ஊர் பேர் என்னது? சோவார். அங்கே போய் பிள்ளைகள் என்ன படித்தாங்க? சோவாரித்தனத்தை. நம்ம எல்லாம் பைபிள் படிச்சவங்க தானே. தேவனுக்கு மகிமை. அந்த சோவார் ஊர்ல போய் அந்த பிள்ளைகள் சோவாரிகளானார். ஆகி திருப்பி தன்னுடைய குடும்பம் கெட்டுப்போகும் என்று அறிந்த பிறகு மலைக்கு அவராக ஓடினார். அங்கே பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை. தேவன் என்ன சொல்கிறாரோ அதை செய்வதுதான் நமக்கு பாதுகாப்பு. அதுதான் நம்முடைய ஜீவனை காக்கின்றது, நம்முடைய குடும்பத்தை அதுதான் காக்கின்றது என்று வேதம் எழுதி வைத்திருக்கிறது. அந்த ரெண்டு பிள்ளைகளும் அவர்கள் தவறான முறையில் ஆகி ரெண்டு ஜாதிகளை பெற்றார்கள், ரெண்டு துஷ்ட ஜாதிகளை பெற்றார்கள். அம்மோனியர், மோவாபியர் என்ற துஷ்ட ஜாதிகளை பெற்றெடுத்தார்கள். இன்றும் இருக்கிறது. தேவனுக்கு மகிமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கேளுங்கள் கேளுங்கள். இப்ப உண்மையெல்லாம் மறைஞ்சு போயிட்டு மக்கள் எல்லாம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாத வார்த்தை யார் சொல்லுவார் அங்கங்க ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆசீர்வாதமான வார்த்தை யார் சொல்ல மாட்டார்கள் என்று. இல்லை இல்லை இல்லை. தேவனுக்கு மகிமை. சீல் புதைக்காமல் மேற்பூச்சாக மருந்து போட்டால் ஒரு நாளும் புண்ணு உள்ள இருக்கிற காயம் ஆறாது. தேவன் முதல்ல சீல் புதைக்கும், அதுக்கப்புறம் தான் என்னை போகிறது. தேவனுக்கு மகிமை. பிள்ளைகள் கெட்டு போனார்கள், தவறாய் நடந்து கெட்டு போனார்கள். ரெண்டு ஜாதியை ஈன்றெடுத்தார்கள். அந்த ஜாதி தேவனுடைய காரியத்தின் பிள்ளைகளுக்கு விரோதமாக இன்றும் மோவாபியர், அம்மோனியர் இருக்கிறது. ஆனபடினா இந்த லோத்தை போல கர்த்தர் நமக்கு சொல்லும் போது நம்முடைய கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது கர்த்தருடைய சித்தம் என்ன என்று சொல்லுகிறது. ஆனபடினால அதற்கு அப்படி அல்ல என்று நாம் நமக்கு விருப்பமான வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அவைகளை மட்டும் கைக்கொள்வோம் என்று சொன்னால் கைக்கொள்வோம் என்று ஆண்டவரிடத்தில் சொன்னார். இல்லை. தேவனுக்கு மகிமை. ஆமென். அல்லேலூயா. உன்னுடைய குடும்பத்தினுடைய ஜீவன் காக்க எங்க ஓடணும்? மலைக்கு ஓடியது. அங்கேதான் உனக்கு பாதுகாப்பு இருக்குது. கர்த்தர் சொல்லுகிறதை நாம் செய்யணும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒரு சின்ன சாமுவேல் கேட்டார் பாருங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டார்? ஆண்டவர் சாமுவேலை கூப்பிட்டார். சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். எவ்வளவு நேர்மையான பையன் பாருங்கள். ஏலி கைக்குள்ளே ஒரு, அதாவது ஏலிக்கு இருந்து வளர்றார். ஏலி சொன்ன தட்டுமுட்டு வேலைகளை கோயில் அடக்கி வைக்க, லைட் போட, இந்த பணியை அவர் செய்து கொண்டிருக்கிறார். தூங்க போற நேரத்தில் படுத்திருக்கும் போது கர்த்தர் கூப்பிட்டார் என்று எழுதியிருக்கிறது. அன்று கர்த்தர் முதலாக பேசும்போது அந்த சாமுவேல் என்ன பண்ணினார்? ஏலிக்கிட்டு ஓடுறார். தாத்தா தான் கூப்பிடுறார் போல என்று. இன்றைக்கு உள்ள பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? பையன் தூங்கிட்டான் போல என்று 2 தடவை 3 தடவை கூப்பிட்டுட்டோம் தூங்கிட்டான் போல என்று விட்டுருவாங்க. என்று தூங்காமலும் தூங்குற போல கிடந்த இன்றைக்கு உள்ள பிள்ளைகள். அவர் அப்படி இருக்கவில்லை. ஒரு பக்தி உள்ள தேவனுடைய பிள்ளையாக வளர்க்கப்பட்டார். முதல் தடவை ஓடினார் இல்லை என்று கூப்பிடுறேன். இரண்டாவது கூப்பிட்டார். கூப்பிட அவருக்கு தெரிஞ்சிட்டு கர்த்தர் சாமுவேலோடு பேச ஆரம்பித்து விட்டார். ஏன் கூப்பிட்டால் என்ன சொல்லணும்? வாசிங்க 1 சாமுவேல் 3 அதிகாரம் 9, 10 வசனங்களை நான் வாசிக்கலாம். சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும்,
அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றார். இதுதான் வளர்ச்சிக்கு காரணம். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஆவிக்குறி ஜீவியமோ, அவருடைய சரீர வாழ்க்கையோ, அவருடைய குடும்பத்தினுடைய முன்னேற்றமோ, அவருடைய குடும்பத்தினுடைய பாதுகாப்போ எதில் இருக்கிறது? கர்த்தாவே சொல்லும். அவருக்கு தான் தெரியும். அவர் சொல்றபடி செய்கிறவர்களுக்கு தான் நன்மை உண்டு, அவர்களுக்கு தான் பாதுகாப்பு உண்டு என்று தெரியும். மற்றவர்களுக்கு கிடைக்காது, அது நிச்சயம். தேவனுக்கு மகிமை. அவர் சொல்லுகிறபடி தான் சொன்னார். என்னை கர்த்தாவே கர்த்தா, எவ்வளவு ஜெப குழுக்கள் ஜெபம் பண்றாங்க தெரியுமா? ஆனால் என்ன சொல்லுகிறார்? என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் என்ன, நான் சொல்லுகிறபடி செய்யவில்லையே. அதுல என்ன பிரயோஜனம்? கர்த்தாவே கர்த்தாவே, அப்பா அப்பா அப்பா, சரிப்பா நான் சொன்னது போல போய் அந்த கடைக்கு போயிட்டு வா, அல்ல வயலில் போய் பாட்டு வா. தாபன் சொல்றாரு, அதை செய்ய மாட்டேன், அப்பா அப்பா அப்பா. அப்பா அவரை பரியாசம் பண்ற மாதிரி ஆயிடுது இல்லையா? ஆமா, கவனிச்சிங்க. தேவனுக்கு மகிமை. சொல்லுகிறபடி செய்ய. இதை சொன்ன சாமுவேல் அவர் தன்னுடைய சொன்ன வயதில் செய்தார். அதை தொடர்ந்து கர்த்தர் பேச ஆரம்பித்தார். உலகத்துக்கே ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாறிவிட்டார். அவர் மூலம் அநேகர் தேவ சுத்தம் அறிவதற்கு ஒரு கருவியாக மாறிவிட்டார். ஆமென். இன்றைக்கு அநேக இடங்களை நான் பார்க்கிறோம், பிஞ்சில் விளைந்தது போல கொஞ்சம் ஒரு சொன்ன அனுபவம் வந்து விட்டால் உடனே ஒரு கூட்டத்தை கூட்டுறது, அதற்கு ஒரு பேரை வைக்கிறது, அப்படி கரிஞ்சே போய். தேவனுக்கு நாம் இந்த வருஷம் இந்த ஊழி காலத்தில் பார்க்கவில்லையா? தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. ஆனபடினால் நம்முடைய வளர்ச்சி, முன்னேற்றம், நம்ம பெற்றிருக்கிற ஜீவனுக்கு காவல், பாதுகாப்பு எதில் கிடைக்கும் என்றால் கர்த்தர் சொல்லுகிறது செய்கிறது. மலைக்கு போயினால் அவர்லாம் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பார், அவர்லாம் நடத்துவார். இல்லாண்டவரை நாங்கள் போனால் செத்து போவேன். அவர் செத்து போற இடத்துக்கு நம்மளை கர்த்தர் அனுப்புவாரா? இல்லை. ஆனபடினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்து ஒரு பயங்கரமான எரி நரகம் இருக்கிறது. நாங்கள் பார்க்கிற புதியவர்களுக்காகத்தான் சொல்லுவேன். புதியவர்கள் பலர் வருவார்கள் அல்லவா, வராங்க, வந்துகிட்டு இருக்காங்க, தனிப்பட்ட ஆலோசனை கேட்பாங்க, போன்லையும் கேட்பாங்க. அது சொல்லுவேன், ரட்சிக்கப்படாவிட்டால், தேவன் சொன்னபடி செய்யாவிட்டால் ஒரு நரகம் இருக்கிறது, அதை மாற்ற முடியாது. கர்த்தர் அன்புள்ளவர் சிலர் சொல்றாங்க. அதாவது அன்புள்ள தேவன் அவர் எப்படி நரகத்தை கொடுப்பார்? சொல்லியிருக்கேன், கர்த்தர் சொல்லியிருக்கார் அல்லவா, இப்படி செய் என்று. இப்படி செய்தால் ஒன்று நான் அதிலிருந்து விடுவிப்பேன், உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? அதை செய்யணும். தேவனுக்கு செய்யாமல் பண்ணுகிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லவே. தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. ஆனபடினால் அன்பானவர்களே, தேவன் என்ன சொல்லுகிறாரோ சொல்லியிருக்கிறார், செய்யாவிட்டால் அவர் பூரணத்துவத்தை அடைய முடியாது. பூரணப்பட முடியாது. நிச்சயமாக இயேசு ஆராதிக்கலாம், ஊழியம் செய்யலாம், எதுவும் செய்யலாம், ஆனால் கிடைக்காது. ஆண்டவர் சொல்லிட்டார் அல்லவா, இப்படித்தான் அப்படின்ட்டு. இவ்வளவு பெரிய ஒரு வேதம் நம்மளுடைய கையில் எழுதி கொடுத்திருக்கிறது அல்லவா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியல்ல ஆண்டவரே என்றார். அந்த வம்சமே போச்சு என்று நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, நம்முடைய ஜீவனை கர்த்து அழிவு நின்று மீட்டிருக்கின்றார். அவருடைய சன்னிதானத்தில் நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். கடைசி வரைக்கும் ஜீவன் உள்ள அளவும் கர்த்தாவே சொல்லும், கர்த்தாவே சொல்லும். எனக்கு கூட தெரியாது, நீ சொல்ல நான் கேட்கிறேன், திரும்ப நான் இதை கேட்கிறேன். தாவீது ராஜா பார்த்தீங்களா, எவ்வளவு பெரிய மனுஷன். அவர் வேதத்தை திறக்கும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவார். எப்படி? வேதத்தை திறக்க போகிறேன் கர்த்தாவே, இந்த வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை காணும்படி கண்ணை திறந்து விடும். எனக்கு கூட தெரியாது, நான் இந்த மாம்ச கண்ணால பார்த்தானே உள்ள என்ன இருக்குன்னு ஒண்ணுமே தெரியாது, எழுத்து தான் தெரியும். ஆனபடினால் கர்த்தர் சொல்லுகிறபடி செய்யணும், சொல்லாததை செய்யக்கூடாது என்பது. ஆனபடினால கர்த்தர் சொல்லிட்டார், அதாவது சரி போன்னு சொல்லிட்டார், செய்யன்னு சொல்லிட்டாரு. அதாவது சந்தோஷமா சொன்னாரா, அதாவது துக்கமா சொன்னாரா அறியணும். ஆனபடினால் ரெண்டு காரியம் இருக்கிறது. ஒன்று தேவனுடைய நிரந்தர கட்டளை ஆகிய சுத்தம், இன்னொன்று அனுமதி. விரும்புறாயா செய் என்று விடுகிறது. அந்த நம்முடைய விருப்பத்துக்கு அனுமதி கொடுக்கிறார்.
அதில் கர்த்தருடைய பாதுகாப்பு கிடையாது, அதில் கர்த்தருடைய சந்தோஷம் கிடையாது. ஒரு தடவை தேவன் இப்படி என்று சொல்லிவிட்ட பிறகு மறுபடியும் தேவன் பண்ணி கேட்பான்னா இந்த பிள்ளைய மாதிரி கேட்டார் சொன்னார், போ என்று தான் சொல்லுவார். போ, முந்திர நாள் முடியாது வேண்டாம்னு சொல்லி இருக்கிறாரு. இப்போ ரொம்ப வெகுமதியை காட்டி பெரிய ஆட்கள் வந்து உங்களை கனப்படுத்த போறாரு. ராஜா உனக்கு எல்லாமோ கொடுப்பார். கொஞ்சம் உள்ளத்தின் ஆசை கேட்டு சொன்ன வார்த்தையை தெரிவிச்சுட்டு அப்புறம் ராத்திரி தங்குங்க, இன்னொரு காட்டிட்டு சொல்றேன். எங்க ஆண்டவர்கிட்ட போய் இன்னொரு கேட்காங்க. ஆண்டவர் சொன்ன போ என்று சொன்னார். வழியில் என்ன நினைச்சு பட்டயம் ஆணுபடியினால் நான் சொல்ற கௌரவமா கேளுங்க. அப்படியல்ல ஆண்டவர் என்று யாரும் சொல்லாத. என்னுடைய குடும்ப சூழலை இது, என்னுடைய வாழ்க்கை இப்படி, என்னுடைய வேலை பிரச்சனை இப்படி சொல்லாதீங்க. அதெல்லாம் சரிபடுவது அவருடைய கருத்தில் கொடுத்துட்டோம்னா எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்குவார், அருமையா நடத்துவார். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுங்க. நீங்க ஆயத்தப்படுகிற சொன்னா என்னுடைய குடும்பத்துக்கு சரி வராதியா அப்படின்னு எத்தனையோ பேர் சொன்ன. ஆண்டவர் சொன்ன ஒரு நித்திய ஜீவனை சுதந்திரிக்கத்தான் கேட்டான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், நான் என்ன செய்யணும்? அவர் கற்பனை கேட்க எது எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். இதை சின்ன வயதிலிருந்தே எல்லாம் தெரியும். அப்படியா? அப்படின்னா ஒரு குற்றவனில் இருக்கிறது என்று சொன்னார். தேவனுக்கு மகிமை. அதே நினைப்பார்கள் அப்படி என்றால் ஐஸ்வர்யம் இருக்கக்கூடாதா என்று நினைப்பார்கள். ஐஸ்வர்யம் இருக்கக்கூடாதுன்னு இல்லை, இருக்கலாம். ஆனால் அதன் மேல் உனக்கு விருப்பம், அது உனக்கு தடையாக இருக்கிறபடியா அதை மாற்றிக்கொள் என்று சொல்லுகின்றார். தேவனுக்கு மகிமை. அதே தேவன் இந்த ஆலோசனை சொன்னார் அல்லவா, அவன் துக்கத்தோடு திரும்பி போயிட்டான். எத்தனை பேர் என்று நம்முடைய ஊழியத்தில் நாம் பார்க்கிறோம். என்னுடைய சூழலுக்கு இது ஒத்து வராதியா, என்னுடைய சூழலுக்கு இது முடியாது. நீங்க வந்து ஒரு ஜீவன் தப்பணும்னா ஓடி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் யோவான் ஸ்நானகனை அனுப்பினார். முதல் ஞானஸ்நான உபதேசத்தை கொண்டு வந்தது அவர்தான். தேவனுக்கு மகிமை. ஒரு மனிதன் ஆதாமுடைய கர்ப்பத்திலிருந்து, ஆதாமின் மூலம் மனிதர்களுக்கு ஏற்பட்ட சாபத்திலிருந்து விடுதலை பெற, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெறணும்னா ஞானஸ்நானம் எடுக்கணும். அந்த ஞானஸ்நானம் எப்படி எடுக்கணும் என்னெல்லாம் பிதா சொல்லி அவர் அனுப்பினார். அப்படினால் அவர் வந்து முதலாவது மனம் திரும்புங்க, பரலோகத்துக்கு போனா மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு, பரலோகத்தை பற்றி பேசணும். அதை கேட்ட ஆயக்காரர் முதலான பாவிகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து யோவானிடத்தில் வந்து யோவானுக்கு பாவங்களை அறிக்கையிட்டு அந்த யோவானால் ஞானஸ்நானம் பெற்று கர்த்தர் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார். அதுல இந்த வேதபாரகர், நியாயசாஸ்திரி, இந்த வேதபாரகர் தான் எல்லா இடத்துலையும் வர்றார். அவர் தான் வந்து எல்லாவற்றையும் முட்டுக்கட்ட, அவர் தான் எல்லா இடத்துலையும் எதிர்ப்பு. ஒரு பெரிய அறிவாளி வேத பாரகர், பெரிய அவர்கள் தேவ ஆலோசனையை தேவன் சொன்னதை எது தள்ளி போட்டார்கள். எதற்காக? தங்களுக்கு கேடு வர முடியாக தள்ளி போட்டார்கள். தேவ ஆலோசனை வருது பாருங்க. அதை யாருக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கிறாங்களோ அவர்களுக்கு என்ன வருது அது தெரியாது. இப்ப தெரியாது இல்ல, பின்னால போதானே தெரியும். அவர் சொல்லியிருக்கிறதால அவர் எல்லாம் தெரிந்தவர் அல்லவா. அவர் எல்லாவற்றையும் தெரிந்தவராக இருக்கிறபடியினால் நம்மால் நேசிக்கப்படக்கூடியவர்களுக்கு இந்த ஆலோசனை சொல்லுகின்றார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 29, 30 ஆகிய வசனங்களை நாம் படிக்கும் போது இப்படி நாம் பார்க்கிறோம். வாசிங்க. யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். எல்லாம் சாதாரண மனிதர்கள், பாவிகள், தங்களுடைய ஏழைகள். இவர்கள் யோவானுடைய வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். அப்படியா பரலோகம் இருக்குதா? அப்படியா இன்னொரு அழிவு இருக்குதா? அப்ப அதுக்கு தப்புக்கு இப்படி செய்யணுமா? நாங்கள் செய்யறோம் என்று தங்களை ஒப்பு கொடுத்து இயேசு தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல்
தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். கவனிங்க, தேவனுக்கு மகிமை. அப்படி அல்ல ஆண்டவர். அவர்களும் பக்தியுள்ளவர்கள், வேதபாரகர். வேதபாரகர் என்றால் நியாயப்பிரமாணத்தெல்லாம் கற்று கரைச்சு குடிச்சவங்க, பக்தி உள்ளவங்க தான். ஆனா அவங்களுக்கு பரலோகம் ஒன்று உண்டு, நரகம் ஒன்று உண்டு என்று போதித்தவர் ஸ்நானகன் யோவான். அவர் பிரசங்கம் பண்ணினார். அதை கேட்ட சாதாரண மக்கள் உடனே அதை பற்றி பிடித்துக் கொண்டார்கள். எங்களுக்கு வேணும், எங்களுக்கு வேணும் என்று அதுக்கு கீழ்ப்படிந்தார்கள். தேவனை நீதிபதிகள் என்று அறிக்கையிட்டார்கள். இந்த வேதபாரகரும் நியாயசாஸ்திரிகளும் தங்களுக்கு கேடு உண்டாக தேவ ஆலோசனையை தள்ளி போட்டார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கேளுங்கள். தேவ ஆலோசனை தான் லோத்துக்கு உண்டான. தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. லோத்து மட்டும் நீதிமானாக இருந்தார். ஆனபடினால் இப்படி ஆயிற்று என்று நாம் காணுகின்றோம். இந்த லோத்து தன்னுடைய சூழல்களை அறிந்து, முடியாத ஆண்டவர், என்னுடைய சூழலுக்கு முடியாது, என்னால் இது முடியாது. ஆனபடியினால் ஆண்டவரே, இந்த பக்கத்தில் இருக்கு, இது பக்கத்தில் தானே இருக்கு, அங்க போயிடுறேன். ஆண்டவருக்கு தெரியும் அல்லவா, என்னுடைய மகனே நீ மலைக்கு ஓடிப்போ, உன்னுடைய ஜீவன் பாதுகாக்கப்படும், 2 பிள்ளைகளுடைய ஜீவன் பாதுகாக்கப்படும் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, அவர் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பின்னர் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஆபத்தை கண்டு, நெருக்கத்தை கண்டு, பிள்ளைகள் கெட்டு போகிறது என்று தெரிந்த பிறகு மலைக்கு அவராக போனார். அங்கே கர்த்தர் பாதுகாக்கவில்லை. பிள்ளைகள் தீயவர்களாயிருந்தார்கள். கேடுகளை அவர்கள் ஒன்று பண்ணினது மட்டுமல்ல, இன்றைக்கும் தெய்வீக காரியத்துக்கு புறமா 2 துஷ்ட ஜாதிகள் உலகத்தில் இருக்கு. தேவனுக்கு மகிமை. ஆனபடியால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதை கேளுங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி அந்த அம்மா சொன்னாங்க, பார்த்தீங்களா? இப்போ இந்த பந்தி நடந்துகிட்டு இருக்கும் போது ரசமும் கிடைக்காது, ஒன்றும் வாங்க முடியாது, தயார் பண்ண முடியாது, நேரம் இல்லை. ஆனால் அந்த அம்மா இயேசு 30 வயது வரைக்கும் எங்கே இருந்தார்? அந்த அம்மாவோடு இருந்தார், கீழ்ப்படிந்து. அதை பற்றி நான் இப்போ தியானிக்கும் போது சிலர் அதாவது என்ன அகலமாய் கால வைக்க பார்க்கிறார்கள், தேவ ஆலோசனைக்கு முந்தி ஒன்றை செய்ய பார்க்கிறார்கள். அதான் ஆபத்து. இயேசு எத்தனை நாள், எத்தனை வருஷம் பெற்றோருடைய கைக்குள் அடங்கி இருந்தார்? 30 ஆண்டுகள். 30 ஆண்டு. அவர் கடவுள், கடவுளால் அனுப்பப்பட்டவர், பிதாவால் அனுப்பப்பட்டது. அப்படிப்பட்ட தேவன் அவர் பிதாவினுடைய வேலை வர்ற வரைக்கும் அங்கே அந்த உலக மனிதர்களை அவருக்கு பெற்றோர்களாக தேவன் கொடுத்தார். அங்கே அடங்கியிருந்து அவர்கள் செய்கிற தச்சு வேலை செய்திருப்பார் என்று நிதானிக்கப்படுகின்றது. தேவனுக்கு மகிமை. தச்சு வேலையும் செய்து கொண்டு அந்த பெற்றோர்களுக்கு பொழிந்திருந்தார். அந்த காலத்தில் இவர் பல அற்புதங்களை அங்கே செய்திருப்பார் என்று தெரிகின்றது. தான் அவர் சொன்னார், அதாவது ரசம் தட்டுப்பாடாம், அவர் சொல்லுவார், சொல்லபடி செய்துட்டீங்கன்னா எல்லாம் குறை நிறைவாயிரும். நீங்க ஒண்ணு செய்யறாதுங்க, ஒரு நேராயிட்டு சொல்லி எந்திரிச்சு போயிடாதுங்க. இருங்க, இருந்து கேளுங்க, இப்போ என்ன சொல்லுவார்னு கேளுங்க, கேட்டு அப்படி செய்யுங்க. திடீர்னு வாயை திறந்தார். கச்சாடிகள் தான் தண்ணீர் நிரப்புங்க, தண்ணீர் அதை கோரி பந்தி விசாரிப்பு கொடுங்க. கொடுத்து எப்படி ஆயிடுச்சு? தண்ணீரும் முன்பு இருந்த ரசத்தை விட டேஸ்டா. அருமையானவர்களே, இப்படி வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமோ, இப்படிதான் போகுமோ, முன்பு இருந்ததை விட நன்றாக இருக்கும். பிள்ளைகளும் நன்றாக இருக்கும். அதை கவனியுங்கள். இந்த வேதத்தை படிக்கும் போது எனக்கு 2 காரியங்கள் தெரிகிறது. ஆபிரகாம் வீட்டுக்கு தேவதூதர்கள் வந்தார்கள். எல்லாரும் கவனிங்க.
ஆபிரகாம் வீட்டுக்கு தேவதூதர்களும் இயேசுவும் வந்தார்கள். அவர்களை மரத்தடியில் உட்கார வைத்து விட்டு அவர் எங்கே ஓடினார்? வீட்டுக்கு ஓடினார். சாராட்டம் ஓடுறார். ஓடி, அம்மா இப்படி 3 பேர் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு வயசு 90, இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு படுக்கையில் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் என்ன சொன்னால், ஒரு 3 படி மாவு எடுத்து என்ன பண்ண, பரோட்டா செய்யறது, அப்பம் செய்யறது, சப்பாத்தி போடுறது லேசான வேலையா? இப்போ கடையில் ஒரு பாக்கெட் மாவு இருந்துட்டு கலக்கிட்டு அந்த சட்டியில் ஊற்றி ஒழிச்சு அது அப்படி இல்லையே, பிசையணுமே, என்னெல்லாம் பண்ணணும் பாருங்க, இருக்கு இல்லையா? ஆமாம். அவ்வளவுக்கு அவர்களுக்கு அந்த வீட்டில் அவருக்கு அவ்வளவு மரியாதையும் அவ்வளவு கீழ்ப்படிதலும் அவ்வளவு இருந்திருக்கிறது. அப்படினால உடனே வீட்டுக்கு ஓடுறார். ஓடி, அம்மா இல்லையா? அப்படியா? உடனே மாவு எடுத்து வயசார், தள்ளாடு வயசு, தேவனுக்கு மகிமை. சாராள் அதை செய்தார். அவர் ஆட்டு மந்தைக்கு ஓடினார். இளங்கண்டை பிடித்து வேலைக்காரரோடு சேர்ந்து சமைத்தார். அங்கே அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தார். கவனிங்க, இது உங்களுக்கு மட்டுமல்ல, கேட்கிற அநேகருக்கு இது தேவை. வெளியே கேட்கிற அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கின்றது. தேவனுக்கு மகிமை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன, தேவ ஆசீர்வாதத்தை பெறும் வழி என்ன என்பதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படியே அவர் செய்தார். செய்து கொண்டவர்கள் மரத்தடியில் உட்கார வைத்திருக்கிறார். அங்கே சாப்பாடை கொடுத்தார். சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது இவர் மரத்து மூட்டில் கை கட்டியுடன் நிற்கிறார். இவ்வளவு பெரிய பரிசுத்தம். அப்போ அங்கிருந்து ஒரு சத்தம் வருகிறது, சாராள இங்கே. அப்பதான் பார்த்தார், வழிபோக்கர்கள் அல்லவோ, நம்ம மனைவியினுடைய பேர் அவருக்கு எப்படி தெரியும்? ஒரு மனிதன் அல்ல என்று தெரிந்து கீழடைந்தார். அப்ப வீட்டில் நான் அடுத்த உற்பத்திட்ட காலத்தில் வருவேன். அப்போ அவனுடைய மனைவி ஒரு குமாரனை அணைத்திருப்பார். பார்த்துட்டீங்க, இதனுடைய ஆசீர்வாதம் என்ன? 25 வருடம் காத்திருந்த அந்த வாக்கு தத்துவத்தினுடைய நிறைவான வார்த்தை அன்று வருகின்றது. அப்படியே ஆயிற்று. இப்போ தன்னுடைய வீட்டுக்கு வந்த 3 பேருக்கும் அப்பன் சுட்டது யார்? சாரா. சாராள் இடத்துல போய் சொன்னார். சாராள் அதை செய்து கொடுத்தார்கள். 3 படி மாவு. தேவனுக்கு மகிமை. இப்ப இதே தூதர்கள் லோத்து வீட்டுக்கு போகிறார்கள். இப்ப இயேசு போகலாங்க. இயேசு போல 2 தூதர்கள் மட்டும் போனாங்க. அவர்களை அந்த நீதிமான் வீட்டுக்கு வரவழைத்தார். வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் வாஸ்து குறிப்பெடுத்து வச்சுக்கிடுங்க, வீட்டில் போய் படிங்க. தேவனுக்கு மகிமை. அப்போ அங்கே போய் அவர்களை வரவழைத்து உட்காருங்கள், பசியாரு சொல்லி சொல்லி உட்கார வச்சுட்டு லோத்து அப்பம் சுட்டார் என்று எழுதியிருக்கு. வீட்டில் 2 வாலிப பிள்ளைகள் உண்டு, அவருடைய மனைவி உண்டு. அங்கே அந்த வாய்ப்பு இல்லை. தேவனுக்கு மகிமை. இதை நீங்க நல்லா பைபிளை படிக்கும் போது சரியா படிக்கணும். படித்து இதை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளணும். ஒரு குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வருவது எப்படி, நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கிறது எப்படி, தேவனுடைய நித்திய ஜீவனை நாம் முழுமையாக சுதந்திரிப்பது எப்படி என்பதை இப்படி கற்றுக்கொள்ளணும். அந்த சாரா சொல்லியிருக்கிற நமக்கு வேலை கிடையாது, இங்கே நான் இப்போ வயசு காலம், இப்போ தான் ரெஸ்ட் எடுக்கிறேன், இந்த நேரத்தில் 3 வழிபோக்க வந்தானே பிடித்து கொண்டு வச்சு என்ன தொந்தரவு பண்ணுறது சொன்னாங்களா? இல்லை. தேவனுக்கு மகிமை. அவர்கள் அந்த அம்மா உடனே அப்படியே செய்து கொடுத்தாங்க. அந்த வீட்டில் ஆசீர்வாதம் உண்டாயிட்டு. ஒரே ஒரு மகனைத்தான் கொடுத்தார். அந்த மகனுடைய பேர் எப்படி வந்திருக்கிறது? ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன். அந்த ஈசாக்கு தேவனுக்கு பயப்படக்கூடிய மனிதனாக இருந்தார். லோத்து பிள்ளைகள் எப்படி போனார்கள்? ஆனபடியினால் சொல்லுகின்றேன், கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல சொந்த புருஷனுக்கும் திருச்சபையினுடைய பிள்ளைகளே, நாம் ஆசீர்வாதம் என்று மற்றவர்களைப் போல மேய்ப்பூச்சாய் பூசுற அந்த இல்லை,
ஆசீர்வாதம் நிச்சயமாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. நான் இதை வாசிக்கும் போது எனக்கு அது விளங்குகிறது. உங்க குறிப்பிட வச்சுக்கிடுங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்தில் இந்த ஆபிரகாமுடைய சம்பாஷணை இருக்கிறது. அவர் வீட்டில் போய் மனைவியினிடத்தில் 3 படி மாவெடுத்து அப்பம் சுடாமா என்றார். அப்படியே அது நடந்தது என்று நாம் பார்க்கின்றோம். இதே தூதர்கள் லோத்து வீட்டுக்கு சென்றார்கள். அங்கே லோத்து வந்த தூதர்களை உட்கார வைத்து விட்டு அவரே அப்பம் சுட்டார். ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் கிடையாது, இந்த வயதான அம்மா தான் இருக்காங்க. அங்கே அந்த அம்மா தான் செய்து கொடுத்தாங்க. இங்கே 2 வாலிப பிள்ளைகளும் இருக்குது அந்த அம்மாவுக்கு. இவருக்கு சொல்ல இயலாமல் இவர் தான் அங்கே செய்கிறார். செய்து வந்தவர்களை பசியாற்றி அனுப்பினார். விடுதலையாக அவருடைய பிள்ளைகளை கவனிங்க. அதான் நான் அதுக்கு முன்னால கேள்விப்பட்டிருக்கிறேன். புருஷன் ரட்சிக்கப்படாதவனா இருப்பான். இந்த அம்மா பாஸ்டிங் பிரேயருக்கு போறேன்னு பானையெல்லாம் கழுவி கமத்தி வச்சுட்டு பாஸ்டிங் பிரேயருக்கு போயிடுவாங்க. அவர் மத்தியானம் வீட்டுக்கு வந்தால் அம்மா இருக்க மாட்டாங்க, பானையெல்லாம் கமத்தி வச்சிருக்கோம். அந்த ரட்சிப்பை இவர் பெறுவாரா? பெறமாட்டார். அல்லேலூயா. ரட்சிப்பு எப்படி நடக்கிறது தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய நம்மவர்கள், நம்முடைய பிள்ளைகள் அப்படி இருக்கணும். அல்லேலூயா. சாராள் தன்னுடைய கணவனை எப்படி அழைத்தார்கள்? ஆண்டவனே. என்ன ஆண்டவனே, ஆண்டவனே என்று அழைத்தார். நீங்களும் அப்படி செய்து சாராளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள் அருமையானவர்களே. மற்றபடி உள்ள பக்தி அல்ல. நானும் பக்தி வேஷம் போட்டுக் கொண்டு இருந்தால் அதிலையும் பிரயோஜனம் கிடையாது. அப்படினால் தேவன் நமக்கு அருமையான வழியை காட்டியிருக்கின்றார். அதை செய்துதான் ஆசீர்வதிக்கப்படணும் என்று ஆண்டவர் விரும்பி இருக்கிறார். நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்ம அநேக திட்டங்களை வகுக்கிறோம். அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க இதுதான் வழி. இந்த லோத்து வீட்டில் 2 பிள்ளைகள் இருந்தது அல்லவா, அதை செய்யலையே, அந்த அம்மாவும் செய்யலையே, செய்யலை. அவரே அப்போ சுட்டார் என்று எழுதி வாசித்து பார்த்துக்கிடுங்க. இப்போ இல்லை, வீட்டில் போய் வாசிக்கிடுங்க. தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. ஆனபடினால் அன்பார்களை தேவாசீர்வாதம் எப்படி வரும்? எப்படி வரும் தேவாசீர்வாதம்? அப்படித்தான் வரும். அப்படியல்ல ஆண்டவரே என்று சொல்கிறவர்களுக்கு அல்ல, கர்த்தாவே சொல்லும். அடியேன் கேட்கிறேன். ஐயா, நான் கேட்கிறேன். நீர் சொல்லு, எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் சொன்னபடி செய்துட்டோம் என்றால் நாம் சந்ததிகளாய் ஆசீர்வதிக்கும். நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அந்த நித்திய ஜீவனை பூரணமாய் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தாய்மார் கூட்டம், தனி கூட்டம் என்று வைப்பதற்கு எனக்கு சமயங்கள் சரியாக ஒத்துவராவிட்டால் இன்றைக்கு சொல்லுகிறது 2 பாலினர்களும் அறிந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இப்படித்தான் வரும், இப்படித்தான் வரும். அப்போ நம்ம சொல்லாமலே மக்கள் யாரை மகிமைப்படுத்துவாங்க? பிதாவை. இல்லையா? மனிதர் உங்கள் நல்ல கிரிகளை கண்டு, ஆண்களை கண்டான், நல்ல கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி வெளிச்சம், அதுதான் உங்களுடைய வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கட்டும். இல்லையா? நம்மிடத்தில் சில நபர்கள் பரலோகத்துக்கு போயிருக்காங்க. நம்பர் 1 நான் சொல்ல எப்பவும் ஆயத்தமாக இருக்கு. கேட்டீங்களா? ஆமாம். அவர்கள் மற்ற பெண்களுக்கு, மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார்கள். இல்லையா? அவர்களை கர்த்தர் காலம் வந்து எடுத்துக்கிட்டார். ஆனால் நம்முடைய மனதில், உள் மனதிலே நாம் அழுகிறோம். அப்படிப்பட்ட ஆட்களை விட்டு போறதுக்காக தேவனுக்கு மகிமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் அப்படி அல்ல ஆண்டவரே என்று சொல்ல வேண்டாம். ஆண்டவரே சொல்லும், செய்ய விலகினம் தான், வயது தான், சூழல் இப்படித்தான், ஆனாலும் சொல்ல செய்கிறேன். செய்தால் பலன் கொடுப்பார்.
அல்லேலூயா. ஹalleluya. செய்தால் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் அதற்கு பலன் கிடைக்கும். சுத்து போவேன் என்று சொல்ல வேண்டாம், தீங்கு என்னை பின்தொடரும் என்று சொல்ல வேண்டாம். கர்த்தாவே சொல்லும், கேட்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் இன்றைய தேவை. அருமையானவர்களே, நான் போன வாரம் ஏற்கனவே சொன்னேன், எங்க சபைக்கு வாங்க, எங்க சபைக்கு வாங்க, எங்க சொல்லவே வேண்டாம். உங்களை பார்த்து கேட்கணும், நீங்க எந்த சபைக்காரங்கன்னு கேட்கணும். அதற்கு நம்முடைய வாழ்க்கை, அல்லேலூயா, வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா. அந்த நிலையத்தை உருவாக்க நாம கவலையில் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை நடத்துகிறவர்களும் அப்படி இருக்கணும், இருக்கணும். தேவனுக்கு மகிமை. நான் சொல்றேன் இல்லையா, அதாவது என்னுடைய முதுகு எனக்கு தெரியாது, பிறர் சொல்லி தந்தா உடனே அதை கேட்கணும். அப்படியா பிரதர், அப்படியே சிஸ்டர், அப்படியா நான் அதை ஜெபம் பண்ணி பார்க்குறேன், இருந்தால் மாற்றி. இதுதான், எதுவும் அதெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. உடனே துள்ளி சாடுகிற அந்த அனுபவம் அல்ல. தேவனுக்கு மகிமை. அப்படினால் அந்த இதுக்குத்தான் இப்பொழுது நாம் மக்களை செலக்ட் பண்ணி கொண்டிருக்கின்றோம். தேவன் அதற்குத்தான் சபையை எழுப்பியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது இயேசு வந்ததும் அதற்காகத்தான். எதுக்கு வந்தார்? எபேசியருக்கு அப்போஸ்தலர் நிறுவனம் அல்லவா, அதாவது கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பிழையற்றதும் மாசற்றதும் மகிமையுள்ள பரிசுத்தமுள்ள ஒரு சபையை தமக்கு முன்னால நிறுத்திக் கொள்வதற்காகத்தான் சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். கண்ட கூட்டத்தெல்லாம் அடைப்பதற்காக அல்ல. தேவனுக்கு மகிமை. அப்படிப்பட்ட ஒரிஜினலை அவர் ஆயத்தப்படுத்த. நீங்க கவனிங்க, காலம் வரும்போது உங்களுக்கு இந்த வார்த்தைகளும் உங்க காதில் பேசும். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் அதற்காகத்தான் சபை. நாம மற்றவங்களை பரலத்துக்கு போக மாட்டீங்க, நீங்க சரி சொல்லவே கூடாது. நான் அதுக்கு தான் அடிக்கடி சொல்ல, அப்படி சொல்ல வேண்டாம். கேட்குறவங்களுக்கு நான் சொல்றதுதான், நீங்க சரியில்லைன்னு நாங்கள் சொல்லலை. சரியில்லை என்று சொல்ல நீ இருக்கிற நிலை போதாது என்று தான் சொல்லுகின்றோம். தேவனுக்கு மகிமை. இந்த நிலையில் அந்த நிலையை அடைய முடியாது. ஆனால் அதற்குரிய இடத்துக்கு நான் போனால்தான், அங்கே அந்த சத்தியத்தை கேட்டால்தான், அங்கே மாதிரியை கண்டால் தான் அப்படி ஆக முடியும் தான் சொல்கிறேன். வெளியே மற்றபடி நீங்கள் சரியில்லை, நீங்கள் போக மாட்டீங்க, அந்த ஜோலி நமக்கு கிடையாது அல்லவா. பிறரை நியாய்ந்து இருக்கக்கூடிய அந்த உத்தியோகம் நமக்கு தரவும் இல்லை. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனியுங்கள். யாராக இருந்தாலும் சரி, நான் சொல்கிற மாதிரிங்க, இந்த பாவ மன்னிப்பின் உபதேசத்தை நான் முதலாக பாஸ்டர் மூலம் கேள்விப்பட்டேன். அவங்க மிஷினரியாக பாம்பேயிலிருந்து அனுப்பப்பட்டு இங்கே வந்திருந்தாங்க. கேட்ட போது நான் அதுக்குத்தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அவங்க சொன்ன உடனே நான் சொன்னேன், எந்த மேடையில் நின்று என்னுடைய பாவத்தை சொல்லவும் நான் தயார். எனக்கு வேண்டியது பாவம் மன்னிப்பு, இல்லையா? எனக்கு வேண்டியது நித்திய ஜீவன், வேற ஒன்றுக்கும் அல்ல. பாவத்தை எங்கேயும் சொல்லுகிறேன். 6 மாதமாக நாங்கள் 2 பேரும் காட்டிலே ஜெபம் பண்ணோம். புறம் பாவ அறிக்கை செய்கிற வேலை தான் எனக்கு உண்டாது. கேட்டீங்களா? நான் சபைக்கு ஊழியத்துகளை வந்த பிறகும் இங்கே வந்த பிறகும் என்னுடைய பார்வையெல்லாம் அதுதான். புதிதாய் வந்திருந்த ஒரு சகோதரர் என்னில் உள்ள பலகீனத்தை அவர் சொன்னார். அவர் ரொம்ப தயங்கிட்டு சொன்னார், ஐயா, அது எனக்கும் மனதில் ஒரு ஐயர்வாக இருந்தாலும், அப்படி நான் வச்சிருந்தாரு. என்னோட பாக்கெட்டில் ஒரு சீப்பு போட்டிருப்பேன். இந்த பிரசங்கம் பண்ண வரும்போது லேசாக இங்கே குனிஞ்சிக்கிட்டு லேசாக அப்படி தடவை கூட வருவேன். இதான் இந்த காரியம் என்கிட்ட இருந்தது. புரிஞ்சுக்கிட்டு, ஆனால் நான் இருக்கிற இடம் இது பரிசுத்தமான இடம், இது தேவன் பிரசன்னமாகிற இடம் இல்லையா? அப்போ தான் நான் ரொம்ப விரிவாக சிந்திக்க ஆரம்பித்தேன். அவர் சொன்னார், ஐயா இப்படி, அவர் புதுசாக அப்போல்லாம் வர்றாரு, இது உங்கள்கிட்ட இப்படி ஒன்று இருக்கு, அப்படி சரியா, ஓகே நிப்பாட்டிக்கிறீங்க, ஏற்றுக்கொண்டேன். என்னமோ அது இருக்காது. எப்படி ஆமாம், தேவனுக்கு மகிமை, அதை அகற்றி விட்டேன். ஆனால் அப்படினால் அருமையானவர்களே, அது தேவனுடைய இடம், அந்த இடம். இப்போ நாங்கள் பிள்ளைகளமாக இருந்தாலும் இங்கே வந்து ஏறினோடனே நான் வேற ஆள் ஆகிடுது. இப்போ இங்கே தேவன் இருக்கிறார் இல்லையா? அப்போ நான் ரொம்ப கவனமாக தான் இருக்கிறேன். அவர் சொன்ன உடனே
அது நான் ஏற்றுக்கொண்டேன். அவர் இங்கே தான் இருக்கிறார். தேவனுக்கு மகிமை. அப்படியான அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குறைகளை சொல்கிறவர்களே நம்முடைய நண்பர்கள். அவர்களே நம்ம மேல் அன்பாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அவர்களை பகைவர்களாக நாம் எண்ணக்கூடாது. யார் மூலமாக அந்த வார்த்தை வந்தாலும் சரி, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கக்கூடிய ஆலோசனை வந்துட்டா தேவனுக்கு மகிமை. அப்படினால இன்று நாம் கவனிக்கிற காரியம், இந்த ஆலோசனை பல இடங்களுக்கு தேவைப்படுகிறதுனால் சொல்லுகிறேன். இன்று பரிசுத்த ஸ்தலங்களிலெல்லாம் கேலி கூத்தாக ஆகிவிட்டது. ஒருவரை காப்பீடித்து மக்களை கவரக்கூடிய அளவுக்கு கூட்டம் சேர்க்கணும், வருவாய் சொன்னால் வரமாட்டார்கள் என்ற இந்த அடிப்படையில் இன்று ஆராதனை கொஞ்சம் சத்தியம் வைத்திருந்தவர்களும் கொஞ்சம் பக்தியாக இருந்தவர்களும் கூட விட்டு விட்டார்கள். அதுக்கு தான் வருந்துகிறோம். கிறிஸ்தவம் என்றால் என்ன என்று நாம் காண்பிக்க வேண்டும். கிறிஸ்துவ மார்க்கம் மங்கி போய்கொண்டே இருக்கிறது. நாம் அதை துறக்கணும். நாம் அதை துறக்கணும். அந்த ஆயுதம் மடங்கி விடாதபடி கூர்மையாய் காக்கணும். இது இந்த கூட்டமும் அதே போல இது ஒன்றுதான எண்ணுவதற்கு நாம் காரணமாக இருக்கிறது. சாதாரண ஒரு காரியத்தை விட உங்களுக்கு மனம் இல்லையே, நீங்கள் வேற கர்த்தரத்தில் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? என்ன எதிர்பார்க்க முடியும்? தேவனுக்கு மகிமை. கர்த்தர் அல்லவா நம்மை பாதுகாத்தார், கர்த்தர் அல்லவா நம்மை காப்பாற்றுகிறார், அவர் அல்லவா நம்மை உயர்த்தணும். அதை விட்டுவிட்டு ஒரு அற்ப காரியத்தை மாற்ற உங்களுக்கு முடியவில்லையே. தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் லோத்தை போலாம் வேண்டாம். இந்த பரிசேயர் நியாயசாஸ்திரிகளை போல வேண்டாம். தேவ ஆலோசனை காரணம் சொல்லி தள்ளிவிட வேண்டாம். இது தேவ ஆலோசனை என்று தெரிந்துட்டவா உடனே அதை கடைபிடிக்கணும். இந்த காரியம் செய்வது கர்த்தருக்கு பிரியம் இல்லை என்று தெரிந்து விட்டோமா, நம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரொம்ப பக்தி உள்ளவர், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர், நல்ல ஒரு பெரிய நீதிமானாக இருந்தார். இயேசுவை கடவுள் என்றவர் அறிய முடியவில்லை. அப்படி அவர் இருந்து இயேசுவை ஆராதிக்கிறவர்களை, இயேசுவை பற்றி அறிவிக்கிறவர்களை தண்டிக்கவும் கொலை செய்யவும் ஒரு காரணமாக இருந்தார். ஆனால் அவர் தெரியவில்லை இயேசு கிறிஸ்து மார்க்கம் ஒரு மனித மார்க்கம் என்ற அந்த அடிப்படையில் அவர் இருந்தார். இப்படி இருக்கும்போது என்ன கிறிஸ்தவர்களை கூடுதலாய் தொந்தரவு பண்ணுவதற்காக கூடுதல் அதிகாரம் பெற போய்கொண்டு கர்த்தர் அவரை பிடித்து அவரை சந்தித்து கண்ணை குருடாக்கி அவர் பிளாட்டாகி கீழே விழுந்தார். தேவனுக்கு மகிமை. இப்போ என்ன செய்ய முடியும்? அவர் என்ன செய்ய முடியும்? அவருக்குடைய ஆளெல்லாம் உண்டு. அவருக்கு பணிவிட செய்ய உதவி செய்யக்கூடிய ஆளெல்லாம் உண்டு. அவரிடத்தில் அல்ல. அவர் கேட்கின்றார். என்ன என்று கேட்கிறார். கேட்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரைக்கும் உள்ள வசனங்களை அப்போது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லி ஒரு சத்தத்தை கேட்டார். இப்போ அவரை தேவன் சந்தித்து குரலாக்கி ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிர்பந்தமான நிலை. சத்தம் கேட்கிறது. அப்ப நீர் யார் என்று கேட்கிறார். அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். நீ அதாவது மனிதர்களை தான் துன்பப்படுத்த நினைக்காத, என்னுடைய ஊழியக்காரர்களை அல்லது என்னுடைய பிள்ளைகளை நீ துன்பப்படுத்துகிறோம் என்று நினைக்காத, அது என்னை துன்பப்படுத்துகிறது. ஆனப்படினால என்னை நீ ஏன் துன்பப்படுத்துகிறாய்? நீ இப்ப அதிகாரம் பெற போகிறாய் அல்லவா? தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுகிறது நான் தான். ஆனப்படினால் முள்ளில் உதைக்கிறது மாதிரி உனக்கு அது இருக்கும், வழியை மாற்றிக்கொள். சொல்லுங்க. அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றார். என்ன செய்ய சித்தம்? அப்படி அல்ல என்று சொல்லவில்லை. அப்படி அல்ல ஆண்டவரே, அப்படி இல்லை என்று சொல்லவில்லை. அதாவது
நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன் சொல்லும். அதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கணும் இல்லையா? அதுக்காக வாசல் ஜெவனி பாப்பா அப்படி பாப்பா இப்படி பாப்பா இல்லை. இது எதனால இது நம்ம வாழ்க்கையில் இப்படி சம்பவிக்கிறது? தேவ அபிஷேகம் பெற்றவர்களை துன்பப்படுத்துகிறோமா? தேவ மனிதர்கள் கொடுக்கிற ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள மனமற்று தேவ மனிதர்களுக்கு குறைவாக கூட நாக்க நீட்டுகிறோமா? அது நிமித்தம் வருகிற துன்பம் தேவனால் வருகிறதாக இருக்கும். ஆனபடினால் இதை நீக்க நாம் கேட்க வேண்டிய காரியம் என்ன? கர்த்தாவே, இது என்னில் திடீரென்று வந்திருக்கிறது, இந்த நஷ்டம் வந்திருக்கின்றது, நான் என்ன செய்யணும்? இது மாறுவதற்கு நான் என்ன செய்யணும் என்று அவர் கேட்டார். கர்த்தர் சொல்லுகிறார், வாசக. அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவருடைய கூட பிரயாணம் பண்ணிய மனுஷர் சத்தத்தை கேட்டு ஒருவரை காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கையிலாக கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குலே அனனியா என்னும் பெயருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றார். அப்பொழுது கர்த்தர், எழுந்து நேர்த்துறை எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டில் தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். போதும், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எழுந்து பட்டணத்துக்குள்ள போ, நீ செய்ய வேண்டியது அங்கே சொல்லப்படும். நான் என்ன செய்யணும்? அவரை குறித்த கர்த்தருடைய தீர்மானம் உண்டு. அனனியா சொல்லுகிறார், அவர் உங்களுடைய ஜனங்களை, பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறவன் அல்லவா? இல்லை, அவன் எனக்காக வெகு பாடுபட வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கிறேன். என்னுடைய நாமத்தின் நிமித்தம் அவன் பாடுபட்டு எனக்காக தியாகம் பண்ணுகிறவன். போய் அவனுக்காக ஜெபம் பண்ணு. அவனுடைய குருடனாக இருக்கிறான், நீ தலையில் கைவை, அவன் பார்வையடையவும் பரிசுத்தான அபிஷேகம் பெறவும் அவனுக்கு நான் சொல்லியிருக்கேன். என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அப்படி அல்ல ஆண்டவரே என்ற பதத்தை நாம் மாற்றி விடுவோம். அப்படிப்பட்டவர்கள் தங்களுக்கு கேடு உண்டாக தேவ ஆலோசனையை தள்ளி போட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்றால் அவ்வளவு ஒரு முக்கியமானது. அதை நாம் மீறிவிட்டால் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நமக்குரியவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்று நாம் காணுகின்றோம். இந்த லோத்து அப்படித்தான். அவர் அப்படி அல்ல, ஆண்டவரே நீ சொல்லுகிறபடி அல்ல, அது எனக்கு முடியாது, என்னுடைய சூழலை அதுக்கு ஒத்து வராது. இல்லை, எத்தனை வீரர்கள் இன்று உண்டு. இன்றைக்கு அந்த அம்மா இங்கே வரலன்னு நினைக்கிறேன். வாரம் அவங்க இந்த பார்வதிபுரத்துக்கு அந்த பக்கத்தில் உள்ள குளத்தில் நாங்கள் நாகர்கோவில் வந்த புதுசில் ஒரு ஞானஸ்தான ஆராதனை நடத்தணும். அதில் தான் நம்ம ராஜன் சார்லாம் ஞானஸ்தானம் பெற்றாங்க. தேவனுக்கு மகிமை. அப்போது இந்த அம்மா தாய் மகளும் வந்திருந்தாங்க, நம்ம அம்பிஜன் சிஸ்டருடைய உறவினர். தேவனுக்கு மகிமை. இதெல்லாம் சொல்லி நரக மோட்சத்தை பற்றி அவர்களுக்கு அறிவித்து, அப்படி அவர்கள் வந்து எனக்கு மோட்சம் வேணும், மகா பயங்கரமான இந்துக்கள் நிறைந்த ஏரியா, அவர்களுக்குள்ள பிள்ளைகளும் அப்படியே இருக்கிறார்கள். இப்படி நிலையில் இவர்கள் வந்து எனக்கு ஞானஸ்தானம், பிள்ளைக்கு ஞானஸ்தானம் வேணும்னு கேட்குறாங்க. கொடுத்தால் இவர்கள் நிலைநிற்க முடியுமா, சமாளிக்க முடியுமா என்ற யோசனையில் இப்பொழுது வேண்டாம், கொஞ்சம் பொறுங்க. இல்லையா, நாளைக்கு இயேசு வந்துவிட்டால், அது நாளைக்கு வந்துவிட்டால் நாங்கள் மோட்சத்துக்கு போக முடியாது இல்லையா, கொடுத்துருங்க, செத்தாலும் சாகிறோம் என்று சொன்னார். ஞானஸ்தானம் தாய்க்கு பிள்ளை காலேஜ் படிக்குது, கொடுத்து அனுப்பியாச்சு. கொஞ்ச நேரத்தில் செய்தி வருது, 2 பேர் அந்த தாய்மகளுடைய கொண்டை தலையை முடிய மகன் வந்து 10 வெட்டி விட்டுட்டான். நடந்த சம்பவம் கேட்டீங்களா? இல்லையா? அப்படியல்ல ஆண்டவரே என்று சொல்லவில்லை. சூழலையா இருக்கட்டும், எங்களுக்கு ஞானஸ்தானம் வேணும், நாங்கள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிற பிரகாரம் தான் செய்வோம்.
என்று செய்தார்கள். அவர்கள் விட்டார்களா? அவர்கள் தலைவலியை மூடிட்டு பிள்ளை பார்க்க போகிறாங்க பொண்ணு கோயிலுக்கு வந்துடுவாங்க. ஆராதனை தேவரை இப்போ வெளிப்படையாக கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். கர்த்தர் விட்டு விட்டாரா? விட்டு விடுவாரா? அப்படிப்பட்ட வீர சாட்சிகள் எல்லாம் நம்ம இடத்துல இருக்கு. தேவனுக்கு மகிமை. ஒரு சாதாரண பெண்ணு ஒரு ஊரெல்லாம் ஆராதனை அதுக்குள் இருந்து அப்படித்தான் இந்த அம்மஜா சிஸ்டர் வந்தது. இவர்களுடைய வார்த்தைகளை கேட்டுதான் அவர்கள் அப்படி வந்தது. ஆனால் நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அப்படியெல்லாம் ஆண்டவர் காரியங்கள்லாம் தெரியும். ஐயோ எனக்கு வீட்டில் இப்படி என் பிள்ளைகள் இப்படி எப்படி நான் சமாளிக்க முடியும்? போனால் தலைதானே போகும் என்ற அந்த நிலையில் தன்னை ஒப்பு கொடுத்து கர்த்தாவே சொல்லும் உடைய வார்த்தை சொல்லுதா அப்படியே செய்கிறேன். ஆயக்காரர்களைப் போல அப்படியே கீழ்ப்படிந்தார். நாமும் இதுவரைக்கும் அப்படி கீழ்ப்படிந்து வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் நம்முடைய பிள்ளைகளை அந்த வழியிலே நடத்துகிறோம். இன்னும் நடத்த வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பிரகாரம் நீங்கள் செய்யுங்கள். கர்த்தர் கைவிட மாட்டார். உங்களை மேன்மையாக வைப்பார். கர்த்தரை நம்பி ஒருவரும் கைவிடப்பட்டு போறது இல்லை. தேவனுக்காக கொடுத்து ஒரு தரித்திரரானதும் இல்லவே இல்லை. தேவனுக்கு அப்படினால கர்த்தாவே சொல்லும், இது எனக்கு முடியாது என்று கடவுள்கிட்ட நாம் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னாலும் அப்போ நீ உன்னுடைய வழியில் நீ எப்படி உனக்கு அப்படி நடந்துக்கன்னு விட்டுருவார். அப்போ நமக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும் என்பதை நான் உடைய அழுத்தம் திருத்தமாக சொல்லி விடுகிறேன். தேவனுக்கு மகிமை. அப்படி செய்யுங்கள். ஆபிரகாமுடைய குடும்பம் அப்படி இருந்தது. அவர் போய் சொன்ன உடனே அந்த அம்மா மாவெடுத்து வயசு காலம் தள்ளாடு வயசு செஞ்சு அப்பம் சுட்டு 3 படி மாவு வந்தவர்களுக்கு கொடுத்தார். இவருக்கு லோத்துக்கு அந்த துணிச்சல் இல்லை. இவர் போய் இவராகவே அப்பம் செய்து வந்தவங்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. வசனம் தந்திருக்கிறது. நீங்கள் படிச்சிருப்பீங்க ஏற்கனவே. தேவனுக்கு மகிமை படித்தீங்க. அப்போ அவருடைய குடும்பத்துக்கு இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ வித்தியாசம் பார்த்தீங்களா? ஒரு ஈசாக்கை கொடுத்தார். இன்றைக்கும் பாருங்க, ஒரு இஸ்ரவேல் தேசம் என்று உலக நாடே கலங்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ஒரு பெரிய வல்லரசாக, அவ்வளவு பெரிய ஒரு வீரத்தன்மையுடைய நாடாக சின்ன சொந்தக்காரர் இருக்கல்லவா? அப்படினால் நாமும் அப்படியே செய்வோம். அல்லேலூயா. வாசிக்கும் போது மோசே கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் போது தலைவணங்கி அப்படியே செய்வோம் என்றார். நாமும் நமக்கு அறிவிக்கப்படுகிற சுருக்கமான நாள் இந்த வார்த்தை தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை மனதிலே வைத்துக் கொள்வோம். அப்படியே நாம் செய்வோம். இதை அறிந்த யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் ஒரு வசனம் மட்டும் வாசிங்க பார்ப்போம். தேவனுக்கு மகிமை. இதில் 3 காரியங்கள் சொல்லியிருக்கிறது. அதில் என்ன செய்யணும்? செவி கொடுத்தல, கேட்கிறதற்கு தீவிரப்படுங்கள். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க. கோபிக்கிறதற்கும் பேசுகிறதற்கு என்ன செய்யணுமா? பொறுமையா தாமதமா இருக்கு. கேட்கிறதற்கு தீவிரமா. கேட்டால் தானே கை கொள்ள முடியும். நமக்கு பிடிக்கமில்லாத காரியங்களை சொல்லும்போது மனதை எங்கே செலுத்திக்கிட்டு அந்த நேரத்தில் கையில் இருக்கிற பைபிளை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு மனசில் வச்சு குறிப்பிடுத்திக்கிட்டு அப்போ இங்கே கவனிக்கலன்னு அர்த்தம். அப்படி கிடையாது. கவனிக்க கொடுக்கும் போது கவனிக்கணும். கவனித்தால் நம்முடைய மனதில் அது பதியும். அப்போ கை கொள்ள வைக்கும். கேட்கலன்னா என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. வீட்டிலேயே வாசிக்கிடுங்க. உபாகம் 28 ஏற்கனவே எல்லாரும் வாஸ்தவ வசனம் தானே. உபாகம் 28 1 14 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அது இப்பொழுது நான் உனக்கு சொல்லுகிற கட்டளைகளை கவனமாய் செவி கொடுப்பாயானால்
கீழே சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு வந்து உனக்கு பலிக்கும். எப்போ? இந்த 2 வசனத்தை கூட நான் வாசித்து விட்டுருங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். 14வது வசனம் வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் சொல்லி இருக்கிறது. ஆனபடினால என்னோட சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுத்து அப்படியே நீ செய்வாயானால் இப்பொழுது சொல்லப்படும். இதில் கீழே சொல்லியிருக்கிற 14வது வாக்கியம் வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு மனிதனுக்கு என்னென்ன நன்மைகள் என்னென்ன ஆசீர்வாதங்கள் வேண்டுமோ அவைகளெல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். உன் மேலே பலிச்சிடும். அது யார் தடுத்தாலும் நிற்காது, உன் மேலே வந்து பலிக்கும். ஆனால் செய்ய வேண்டியது அவருடைய வார்த்தைக்கு உண்மையாக செவி கொடுத்து அதன்படி நடந்துட்டா அப்படி ஆகிரும். அது பிரகாரம் செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியெல்லாம் என்று சொல்ல வேண்டாம், அப்படியெல்லாம் என்று சொல்ல வேண்டாம். அதாவது கேடு உண்டாக தேவாலோசனை என்று எல்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயங்கள் எல்லாம் பெரும்பகுதி தேவாலோசனையை தள்ளி போடுகிறவைகளாக இருக்கிறது. ஆனால் அப்படினால் நாம் அப்படி அல்லாதபடி தேவ ஆலோசனை எதுவோ அதை கைக்கொள்வோம், சொல்லும்போது கவனிப்போம், அவைகளை கடைபிடிப்போம். கர்த்தராகிய தேவன் இந்த பூமியில் வாழ்கிறதற்கு நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் தேவையோ அவைகளை தருவார். நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். நாம் இந்த நித்திய ஜீவனில் நாளுக்கு நாள் வளர்ந்து இயேசு வரும்போது மகிமையில் சேர்க்கப்படுவோம். கர்த்தர் அந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்கள். ஆமாம். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய எருசலேம் சபை 3/248A தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 94895299462.